குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. ஸோ இந்த சட்டம் வந்து நமக்கு 1997 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விசாகா கைட்லைன்னு சொல்லி அந்த விசாகா கேஸில் கொடுத்த கைட்லைனை ஃபாலோ பண்ணி நமக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி 2013 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விசாகா கேஸோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, அதில் வந்து பன்வாரிலால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்திருப்பாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த சென்ஸ் அவங்க வந்து ரூரல் லெவலில் சைல்டு மேரேஜ் எல்லாம் வந்து தடுக்கக்கூடியது, அதுக்கப்புறம் டவுரி ப்ராகிபிஷன் அந்த மாதிரியான ஒர்க்கில் என்கேஜ் பண்ணப்பட்டவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சைல்டு மேரேஜ் ஒரு 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 குழந்தைக்கு சைல்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களால தடுக்க முடியாது. ஸோ அதை தடுக்கணுன்றதுக்காக அவங்க பெரிய ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரணியை அவங்க கண்டக்ட் பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க மேலே ஒரு கேங் ரேப் வந்து கமிட் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே வந்து கேங் ரேப் கமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ கேஸ் வந்து ராஜஸ்தான் ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு முன்னாடி வந்து ஒரு கேங் ரேப் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரே வந்து அவங்க மேலேயும் அலிகேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லேஜோட ஹெட்டாக இருக்கிறவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ராஜஸ்தான் ஹைகோர்ட் வந்து அக்யூஸ்டு வந்து அக்யூட்டல் பண்ணியிருப்பாங்க அந்த ரேப்பு சார்ஜிலேருந்து. பட் அசால்ட்டு சார்ஜுக்கு கீழே மட்டும் ரொம்ப மினிமமாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையே அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய அதிர்வலையை உண்டு பண்ணி மக்கள் பெருந்திரளாக வந்து போராட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு மேலே கவர்மெண்ட்டும் நிறையா ஃபோர்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. எண்டாக வந்து இந்த விசாகா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க இன்னும் ஒரு சில ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் விமனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அதில் கொடுத்த ப்ரொசீஜர், இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே நமக்கு வந்து அந்த விசாகா கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த விஷயங்களை தான் இந்த சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 1997 நடந்த இன்சிடெண்ட். ஸோ 1997 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர். பட் அது நமக்கு இன்னும் ஆக்டாக கொண்டு வந்து ஃபோர்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ காலகட்டம் ஆயிருக்கு. 2013 தான் ஆக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது இந்த ஆக்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். சட்டத்தோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, an act to provide protection against sexual harassment of women at workplace and for the prevention and redressal of complaints of sexual harassment on for matters connected therewith or incidental thereto. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒர்க் பிளேஸில். தென் அடுத்து வந்து இதுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரிவென்ஷன் அண்ட் ரெட்ரஸலுக்கான அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடியதுக்கான மெக்கானிசம், அண்ட் தென் இது கூட தொடர்புபட்ட விஷயங்களுக்கான ஒரு சட்டம் தான் இந்த சட்டம்ங்கிறது ஆப்ஜெக்ட்லேயே சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1ல் ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமெண்ட்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சட்டத்தோட பேர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய அப்ளை ஆகக்கூடிய ஒரு சட்டம். நோட்டிஃபிகேஷனில் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டேட்லேருந்து ஃபோர்ஸுக்கு வருங்கிறதெல்லாம் செக்ஷன் 1ல் சொல்லியிருக்காங்க. தென் செக்ஷன் 2 வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆக்ட்லேருந்து கேஸ் வந்து கொஷின் வந்து ரிப்பீட்டடாக இந்த டெஃபினிஷன் ஏரியாவிலேருந்து தான் கேட்குறாங்க எம்சிக்யூக்கு. ஸோ டெஃபினிஷனில் 2 clause Aல அக்ரீவ்டு விமன் அப்படின்னா யாருங்கிறத சொல்கிறாங்க. அக்ரீவ்டு விமன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் அக்ரீவ்டு விமன். இந்த டெஃபினிஷன் வந்து ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் அக்ரீவ்டு விமன்னா யார் அப்படிங்கிறது எ விமன் ஆஃப் எனி ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வயது உள்ளவங்களாக கூட இருக்கலாம். ஏஜ் க்ரைட்டீரியா இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அக்ரீவ்டு விமன் இன் ரிலேஷன் டு எ ஒர்க் பிளேஸ் எ விமன் ஆஃப் எனி ஏஜ் எம்ப்ளாய்டு ஆர் நாட். ஸோ அந்த ஒர்க் பிளேஸில் அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்டவங்களாகவும் இருக்கலாம், இல்லை அந்த ஒர்க் பிளேஸுக்கும் அவங்க அதில் எம்ப்ளாயியாகவே இல்லை, அப்படி இருந்தாலும் அவங்களும் இதில் வருவாங்க அக்ரீவ்டு விமன் அப்படின்றதுல. who alleges to have been subjected to any act of sexual harassment by the respondent. ஸோ எந்த ஒரு விமன் தன் மீது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நான் என்னை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் அலிகேட் பண்ணுறாங்களோ ரெஸ்பாண்டன்ட் மேலே, அவங்க தான் வந்து அக்ரீவ்டு விமன் அப்படிங்கிறது இந்த ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த ஏஜ் வேணும்னாலும் இருக்கலாம், அவங்க அந்த ஒர்க் பிளேஸில் எம்ப்ளாயியாக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயியாக இல்லாமலும் இருக்கலாம், அது வந்து இம்மெட்டீரியல்.
தென் அடுத்து இது வந்து ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் விமன்றது பார்த்தோம் இல்லையா. இன்னொன்று வந்து டுவெல்லிங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் விமன்னா அக்ரிவ்டு விமன்னா யார் அப்படிங்கிறது திருப்பி ஃபர்தராக அதோட கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. டுவெல்லிங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் டுவெல்லிங் பிளேஸ் ஆர் ஹவுஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ஹவுஸ்ன்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறது, இல்லை ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட ஃபார்ம் பார்ட் ஆஃப் சர்வீஸ்ன்ற நேச்சரில் ஒரு சின்ன அவுட் ஹவுஸில் தங்கி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அது ஸ்ட்ரக்சரலாக ஒரு வீடுன்ற மாதிரி இல்லைனா கூட வசிக்கிறதுக்கான ஒரு இடமா அது அலாட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து இந்த டுவெல்லிங் பிளேஸ்ன்றதுக்கு கீழே வந்துடும். தென் ஹவுஸுங்கும்போது நமக்கு ஸ்ட்ரக்சராக அது வந்து ஒரு வீடு. ஸோ இந்த மாதிரி இந்த டுவெல்லிங் பிளேஸ் ஆர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அக்ரிவ்டு விமன்னா யார் அப்படின்னா a woman of any age who is employed in such a dwelling place or house. ஸோ இந்த dwelling place இல்லைன்னா ஹவுஸில் எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்க விமன் அவங்க தான் வந்து டுவெல்லிங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் அக்ரிவ்டு விமன்னா இவங்க. ஸோ ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. தென் 2 கிளாஸ் பியை பொறுத்த வரைக்கும் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஓன் பண்ணப்பட்டது, கண்ட்ரோல் பண்ணப்படுறது, இல்லை ஹோலாவோ இல்லை பார்ட்லியாவோ இல்லை சப்ஸ்டான்ஷியலாவோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரும்போது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். அதே போல் யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ன்றதில் வருவாங்க. தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தொடர்புப்பட்ட விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, ஓன் பண்ணப்பட்டது, கண்ட்ரோல் பண்ணப்படுறது, இல்லை ஹோலாவோ பார்ட்லியாவோ இல்லை சப்ஸ்டான்ஷியலாவோ வந்து ஃபைனான்ஸ் பண்ணப்படக்கூடியது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு கீழே வருவாங்க. தென் அடுத்து இவங்க இந்த ரெண்டையும் தாண்டி ஒரு ஏதாவது வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்குது, அது மேலே சொன்ன மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் வரல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் வரல, அந்த மாதிரி நேச்சரில் இருக்குன்னா அது எந்த ஸ்டேட்டோட டெரிட்டரிக்குள்ளே அந்த ஒர்க் பிளேஸ் வருதோ அப்போ அந்த ஸ்டேட் தான் வந்து அந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து 2 கிளாஸ் பியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். தென் 2 கிளாஸ் சியை பொறுத்த வரைக்கும் சேர்பர்சன் அப்படின்னு சொல்லும்போது லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு செக்ஷன் 7ல் லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ அதில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சேர்பர்சன் தான் சேர்பர்சன் அப்படிங்கிறது 2C. தென் 2Dயை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மீன்ஸ் அண்ட் ஆஃபீஸர் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 5. செக்ஷன் 5ல் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லைனா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர் இல்லைனா சப் கலெக்டர் இவங்களை வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணலான்னு 5ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது 2D. தென் 2Eயை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்னா ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விமன் எம்ப்ளாய்டு டு டூ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க், அதாவது வீட்டு வேலைக்காக பணியமர்த்தப்படக்கூடிய விமன் தான் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்றதுல வருவாங்க. பட் இவங்க இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்னு வரும்போது அவங்க அதற்கான பிரதிபலனாக ரெமுனரேஷன் வாங்கினாலும் சரி, இல்லை அதாவது கேஷாக ரெமுனரேஷன் வாங்கினாலும் சரி, இல்லைனா பணமாக வாங்கலை வேறு ஏதாவது ஒரு கைண்டில் வந்து அவங்க சம்திங் ரிட்டர்ன் வாங்குறாங்க, அதாவது ஏதாவது பொருளாக வாங்கிக்கிறாங்க, அவங்க மாதம் ஊதியம் வாங்கலை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கிக்கிறாங்க, இல்லை அவங்ககிட்ட இருந்து வேறு ஏதோ ஒரு நேச்சரில் ஏதோ ஒன்று ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்கன்னா அப்பவும் வந்து அவங்க அதுக்கு கீழே டொமஸ்டிக் ஒர்க்கர்ன்றதுல வருவாங்க. தென் இவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கணும் டொமஸ்டிக் ஒர்க்கராக அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த வீட்டில் வந்து அவங்க ஓனரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லாட்டி த்ரூ ஏஜென்சி மூலமாகவும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ன்றதுக்கு கீழே வருவாங்க. தென் இவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது டெம்பரரியாக இருக்கலாம், இல்லை பர்மனெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பார்ட் டைம் ஃபுல் டைம் பேசிஸில் இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். யார் இந்த டொமஸ்டிக் ஒர்க்கரில் எக்ஸ்க்ளூட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மட்டும் இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ன்றதுலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடுவாங்க. 2Fஐ பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயினா யார்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி மீன்ஸ் அ பர்சன் எம்ப்ளாய்டு அட் அ ஒர்க் பிளேஸ், அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கோங்க. தென் அடுத்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அவங்க ரெகுலர் பேசிஸில் வந்து பர்மனெண்ட் நேச்சர்லையும் இருக்கலாம், இல்லை டெம்பரவரி நேச்சர்லையும் இருக்கலாம், இல்லைனா அடாக் பேசிஸ்லையும் இருக்கலாம். அடாக் பேசிஸ்லனா என்ன அப்படின்னா நமக்கு பர்மனெண்ட் டெம்பரவரி தெரியும். அடாக் பேசிஸ்னால் ஒரு பர்டிகுலராக ஒரு ஒன் டைம் வந்து ஒரு ஒர்க்கை செஞ்சு கொடுத்துட்டு போகிறதுக்கு, ஒரு எமர்ஜென்சியில் வந்துட்டு ஒரு விஷயத்தை சரி பண்ணி கொடுத்துட்டு போகிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நேச்சரில் வரக்கூடியதெல்லாம் வந்து அடாக் பேசிஸ்ன்றதுக்கு கீழே வருவாங்க. ஸோ அவங்க வந்து டெம்பரவரிலையும் வரமாட்டாங்க, பர்மனெண்ட்லேயும் வரமாட்டாங்க அடாக்ன்றதில். தென் இவங்களோட இந்த எம்ப்ளாயியோட வேஜஸை பொறுத்த வரைக்கும் அது டெய்லி வேஜஸாக பேசிஸில் இருக்கலாம், எப்படி வேணும் எந்த பேசிஸில் வேணாலும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். தென் அடுத்து டேரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை த்ரூ ஏஜென்ட் மூலமாகவும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், இன்க்ளூடிங் கான்ட்ராக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்டரும் இதுக்கு கீழே எம்ப்ளாயின்றதுக்கு கீழே வராங்க. இதில் வந்து இந்த அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட எம்ப்ளாயியை பொறுத்த வரைக்கும்
எம்ப்ளாயரோட நாலேஜோட அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் வருவாங்க. எம்ப்ளாயரோட நாலேஜ் இல்லாம அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அவங்க எம்ப்ளாயின்னு வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்கு. அதோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எம்ப்ளாயர் இருக்காரு அப்படின்னா, அவரோட நாலேஜுக்கு இல்லாம அதுக்கு கீழ இருக்கக்கூடியவங்களோட கான்ட்ராக்டர் மூலமா இவங்க ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயரோட நாலேஜுக்கு இது வரவே இல்ல. அப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்கலாம் வந்து இந்த எம்ப்ளாயின்றதுக்கு கீழ வருவாங்க. தென் இவங்க வந்து ரெமுனரேஷனுக்காக வேலை பார்த்தாலும் சரி, இல்ல எதுவுமே இல்லாம ரெமுனரேஷன் இல்லாம வேலை பார்த்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ட்ரெய்னி அந்த மாதிரி கெப்பாசிட்டில கூட சில பேர் உள்ள வருவாங்க. ஸோ ரெமுனரேஷன் வந்து இங்க இம்மெட்டீரியல். ஸோ ரெமுனரேஷனுக்காக இருந்தாலும் சரி, இல்ல ரெமுனரேஷன் இல்லாம ஒர்க் பண்ணாலும் சரி, எல்லாரும் இதுக்கு கீழ வருவாங்க. ஸோ அதை தான் வந்து வாலண்டரி பேசிஸில் வர்றது எல்லாமே. தென் இந்த இதில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த எம்ப்ளாயியோட டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்க்கும்போது எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம், இம்ப்ளைடாகவும் இருக்கலாம். எக்ஸ்ப்ரெஸ்னால் நமக்கு தெரியும், பை வேர்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்றதுல வரும். இம்ப்ளைடுன்னு சொல்லும்போது இந்த 2 மெத்தடுமே இருக்காது. அவங்களோட கான்டாக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை பார்த்து நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இம்ப்ளைடு. ஸோ இந்த டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இம்ப்ளைடாக இருந்தாலும் சரி, அது வந்து இம்மெட்டீரியல். தென் அடுத்து ஒர்க்கர்ஸும் இந்த எம்ப்ளாயின்றதுக்கு கீழே கவர் ஆவாங்க. தென் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், தென் ப்ரொபேஷனர், ட்ரெயினி, அப்ரெண்டிஸ் அண்ட் ஆர் கால்டு பை எனி சச் நேம் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒர்க்கர் நமக்கு தெரியும், கொலீக்ஸ் அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் உள்ள வரவங்க. தென் ப்ரொபேஷனர்னு சொல்லும்போது ட்ரையல் பேசிஸில் இன்னும் அவங்க வந்து ஃபுல் டைம் அப்பாயிண்ட் பண்ணப்படலை, நியூவாக ரெக்ரூட் பண்ணன பர்சன்ஸை வந்து இந்த ப்ரொபேஷன்றதுக்கு கீழே வைப்பாங்க. தென் ட்ரெயினி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக, எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரெமுனரேஷனுக்காகவும் வேலை பார்க்க வந்திருக்கலாம், இல்லை ரெமுனரேஷன் வித்தவுட் ரெமுனரேஷன் கூட அவங்க வந்திருக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கில் அப்படின்ற மேனேஜ்மெண்ட் இல்லை ஸ்கில் ட்ரைனிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ரெண்டிஸ் ஆக்ட்னே சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட்டுக்கு கீழே ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக தான் வராங்க. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்றதை விட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காக வராங்க. பட் கான்ட்ராக்ட் பேசிஸில் வரக்கூடியவங்க அந்த சட்டத்தின் கீழே. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த இதுக்கு கீழே கவர் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர்னா யார் அப்படிங்கிறது 2G. எம்ப்ளாயர்னு சொல்லும்போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஹெட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அதை தான் சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கவர்மெண்ட் இது, செகண்ட் இதில் வந்து ப்ரைவேட் செக்டாரை சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து எம்ப்ளாயர்னு சொல்லும்போது தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, தென் ஹெட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், ஹெட் ஆஃப் தி அண்டர்டேக்கிங், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், என்டர்பிரைசஸ், இன்ஸ்டிடியூஷன், ஆஃபீஸ், பிரான்ச் ஆர் யூனிட் ஆர் சச் அதர் ஆஃபீஸர் as the appropriate government or local authority as the case may be specified in this behalf. ஸோ இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட். தென் ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் யார் எம்ப்ளாயர் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ மேலே சொல்லியிருக்க அந்த கிளாஸ் 1ல் கவர் ஆகாத மற்ற ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சூப்பர்வைஸ் அண்டு கண்ட்ரோலை வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் 1ல் சொல்லியிருக்க இது தவிர்த்துட்டு மற்ற ஒர்க் பிளேஸை பொறுத்த வரைக்கும் யார் எம்ப்ளாயர்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன், இல்லைனா சூப்பர்வைஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லை யார்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கோ அவங்க. ஸோ இவங்க எம்ப்ளாயர்ன்றதில் வருவாங்க. தென் இதில் எக்ஸ்ப்ளனேஷனை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டுனா என்ன அப்படிங்கிறது, மேனேஜ்மெண்ட்டுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ பர்சன் ஆர் போர்ட் ஆர் கமிட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்முலேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பாலிசி ஃபார் தி ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்காக பாலிசிஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன், தென் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன் அவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட்டுன்றதை எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2ல் சொல்லியிருக்கக்கூடிய ஒர்க் பிளேஸில் கான்ட்ராக்ட் நேச்சரில் வந்து ஒரு பர்சன் வந்து எம்ப்ளாயீஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்டரும் எம்ப்ளாயர் அப்படின்ற கெப்பாசிட்டியில் வருவார். ஸோ அதுதான் வந்து கிளாஸ் 3ல் சொல்கிறாங்க. இன் ரிலேஷன் டு ஒர்க் பிளேஸ் கவர்ட் அண்டர் சப் கிளாஸ் 1 and 2 த பர்சன் டிஸ்சார்ஜிங் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் டுவெல்லிங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் யார் எம்ப்ளாயர் அப்படின்னா, யார் வந்து அந்த பர்சனை வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்காக எம்ப்ளாய் பண்ணினாங்களோ அவங்களும், அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை பண்ணும்போது அதிலிருந்து யாரெல்லாம் பெனிஃபிட்டை வந்து அட்டைன் பண்ணுறாங்களோ, என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்களும் இந்த டுவெல்லிங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் 4ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டுவெல்லிங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் இதில் எதெல்லாம் இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எத்தனை பேர் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க, அந்த பிளேஸில் இருக்காங்கங்கிறது இம்மெட்டீரியல். இன்னொன்று இவங்க எவ்வளோ டைம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, இது எல்லாமே வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன, இது எல்லாமே வந்து இம்மெட்டீரியல். அவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க, அந்த எம்ப்ளாய் பண்ணின அந்த யார் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அந்த பர்சன் ப்ளஸ் அந்த இவங்க ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணும்போது அதிலேருந்து யாரெல்லாம் பெனிஃபிட்டை வந்து அட்டைன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எம்ப்ளாயர் அப்படின்ற கெப்பாசிட்டிக்கு கீழே
டுவெல்லிங் பிளேஸ் ஆர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் வருவாங்க. தென் 2H பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது செக்ஷன் 4க்கு கீழே கான்ஸ்டிடியூட் பண்ணக்கூடிய கமிட்டி தான் இன்டர்னல் கமிட்டி. தென் 2J லோக்கல் கமிட்டி, இது வந்து செக்ஷன் 6க்கு கீழே கான்ஸ்டிடியூட் பண்ணுற கமிட்டி. தென் 2J வந்து மெம்பரை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் கமிட்டி அண்ட் லோக்கல் கமிட்டி இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் மெம்பர் அப்படிங்கிற வேர்டு வந்து டினோட் பண்ணுது. தென் 2K ப்ரெஸ்கிரைப்னு சொல்லும்போது ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க விஷயங்கள். தென் 2J வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லும்போது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை மட்டும் அதுக்கு தான் வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ன்றதை நாமினேட் பண்ணப்படுறாங்க. லோக்கல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே சேர்பர்சன்றவங்க வராங்க, அது மேலே டெஃபினிஷனில் பார்த்துருப்போம். ஸோ ப்ரெசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லும்போது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு நாமினேட் பண்ணக்கூடிய ப்ரெசைடிங் ஆஃபீஸர் தான் ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ன்றது 2Jல சொல்கிறாங்க. அது வந்து செக்ஷன் 2 சப்கிளாஸ் 4ல் இருக்கக்கூடியது. தென் 2M பொறுத்த வரைக்கும் ரெஸ்பாண்டன்ட். இந்த ஆக்டுக்கு கீழே கேஸ் யாருக்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணப்படுது அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இந்த ரெஸ்பாண்டன்ட்ன்றதுக்கு கீழே யார் வராங்க அப்படின்னா அ பர்சன் அகேன்ஸ்ட் ஹூம் அக்ரீவ்டு விமன் ஹஸ் மேட் அ கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 9. செக்ஷன் 9க்கு கீழே எந்த நபர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து அக்ரீவ்டு விமனால் கேஸ் ஃபைல் பண்ணப்படுதோ அவங்க தான் வந்து ரெஸ்பாண்டன்ட். ஸோ இந்த ரெஸ்பாண்டன்ற வேர்டு வந்து அப்போ யாருக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு மேலே தான் அந்த கேஸ் ஃபைல் பண்ணணும், மேலுக்கு அகேன்ஸ்டாக தான் கேஸ் ஃபைல் பண்ணணுமானா கிடையாது. ஒரு விமன் இன்னொரு விமனுக்கு அகேன்ஸ்டாக கூட இந்த சட்டத்தின் கீழே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல விமன் கூட ரெஸ்பாண்டண்ட்டாக வர முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸில் நமக்கு வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட் பின்னாடி சொல்லும்போது அதில் நான் சொல்லுறேன். தென் அடுத்து 2N வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் அன்வெல்கம் ஆக்ட் ஆர் பிஹேவியர் வெதர் டைரக்ட்லி ஆர் பை இம்ப்ளிகேஷன் நேம்லி. ஸோ இதில் ஒன்றோ இல்லை இதற்கு மேற்பட்ட ஒன்றோ இருக்கலாம். இதில் எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் அட்வான்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக வந்து அவங்கள வந்து தொட்டு பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஃபிசிக்கல் டச்சுன்றதுக்கு கீழே வந்துடும். தென் இதில் வரக்கூடிய இந்த அட்வான்சஸ்ன்னு சொல்லக்கூடியதில் வந்து தொடணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு அட்டம்ப்ட் அவங்க பக்கத்தில் போய் நிற்க, அவங்க கையை பிடிக்க போகிறது, இல்லை அவங்க பக்கத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க பக்கத்தில் போகிறது. ஸோ இந்த மாதிரி அங்கே ஃபிசிக்கல் டச்சுன்றது வந்து ஒரு நெசசரியாகவே அங்கே இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த அட்வான்சஸ் அப்படின்றதுக்கு கீழே கவர் ஆகும். தென் டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர். ஸோ இது வந்து அவங்களே போய்ட்டு அவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறது. அடுத்து வந்து செக்ஷுவல் ஃபேவருக்கான டிமாண்டு. தென் அடுத்து மேக்கிங் செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ். இது என்ன அப்படின்னா இந்த கலர்டு ரிமார்க்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த விமனோட பாடி அப்பியரன்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இல்லை அவங்க ட்ரெஸ்ஸை வந்து செக்ஷுவல் மேனரில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இல்லை டபுள் மீனிங்கில் பேசுகிறது, இல்லை ஒரு மாதிரி செக்ஷுவல் நேச்சரில் வந்து ஜோக்ஸை வந்து அவங்க மேலே ஜோக்கை வந்து சொல்கிறது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கமெண்ட்ஸ் கிரிட்டிசிசம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ரிமார்க்கிங் செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வந்துடுது. ஸோ இந்த கலர்டு ரிமார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதை மேக் பண்ணக்கூடிய அந்த பர்சனோட இன்டென்ஷன் என்னங்கிறது இம்மெட்டீரியல். அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது தான் மெட்டீரியலை தவிர்த்துட்டு அந்த ரெஸ்பாண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவங்கள வந்து செக்ஷுவலாக அந்த மாதிரி பேசணுன்ற இன்டென்ஷனில் நான் அதை பேசலை, என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது, அந்த மாதிரி அவங்க டிஃபென்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ இங்கே அவர் என்ன சொன்னாருன்றது தான் மெட்டீரியலை தவிர்த்துட்டு அவங்க சொன்ன வார்த்தை இந்த விமனோட டிக்னிட்டியை அஃபெக்ட் பண்ணுதா, ஸோ தட் இஸ் மெட்டீரியல். ஸோ அது வந்து இந்த மேக்கிங் செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ்ன்றது கீழே. தென் வந்து கிளாஸ் 4ல் வந்து ஷோயிங் பார்னோகிராஃபி அது தெரியும். தென் அடுத்து கிளாஸ் 5ல் எனி அதர் அன்வெல்கம் ஃபிசிக்கல் வேர்பல் ஆர் நான் வெர்பல் கான்டாக்ட் ஆஃப் செக்ஷுவல் நேச்சர். ஸோ மேலே சொன்னதில் இல்லாமல் வேறு எந்த மெத்தட்லனாலும் அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை வெர்பலாக இருக்கலாம். சில பேர் வந்து ஒரு மாதிரி கெஸ்டர் சைனில் வந்து காமிப்பாங்க செக்ஷுவலான சில அந்த ஆக்டிவிட்டீஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த இதுக்கு கீழே கவர் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதுவுமே வந்து நமக்கு அந்த விசாகா கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து எதெல்லாம் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்றதுக்கு கீழே வரும்னு சொல்லி அவங்க அந்த கைட்லைன்ஸில் கொடுத்த விஷயங்களை இப்போ நமக்கு இந்த ஆக்டில் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தென் அடுத்து 2O இது வந்து ஒர்க் பிளேஸ்னால் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லும்போது எல்லா விதமான கவர்மெண்ட் ஒர்க் பிளேஸும் இதுக்கு கீழே வரும். தென் வந்து எல்லா விதமான ப்ரைவேட் செக்டாரும் வந்து இதுக்குள்ள வரும். ஸோ ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லும்போது நான் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். எனி டிபார்ட்மெண்ட், ஆர்கனைசேஷன், அண்டர்டேக்கிங், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், என்டர்பிரைசஸ், இன்ஸ்டிடியூஷன், ஆஃபீஸ், பிரான்ச் ஆர் யூனிட் which is established, owned, controlled, or wholly or substantially financed by funds provided directly or indirectly by the appropriate government or local authority or a government company or a corporation or a cooperative society. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் செக்டர்ன்றதுக்கு கீழே வந்துடும். தென் ப்ரைவேட் செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைசேஷன் ஆர் a private venture undertaking, enterprises, institution, establishment, society, trust, non-governmental organization, unit, a service provider,
carrying on commercial, professional, vocational, educational, entertainmental, industrial, health service or financial activities including production, supply, sale, distribution or service. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டாரில் வரக்கூடிய எல்லாமே. தென் அடுத்து ஹாஸ்பிட்டல் அண்ட் நர்சிங் ஹோம்ஸ், இதுவுமே வந்து ஒர்க் பிளேஸ்ன்றதில் கவர் ஆகும். தென் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஸ்டேடியம், ஸ்போர்ட்ஸ் நடக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸு, ஸோ காம்படிஷன் நடக்கக்கூடிய ஏரியா. சில ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நடந்தால் கூட தட் ஆல்சோ இன்க்ளூட் அண்டர் தி டெஃபினிஷன் ஆஃப் ஒர்க் பிளேஸ்ன்றது. ஸோ அது ட்ரைனிங்காக இருக்கலாம், மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்காக இருக்கலாம், அது எல்லாமே ஒர்க் பிளேஸ்ன்றதில் வரும். தென் கிளாஸ் 5ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, any place visited by the employee arising out of or during the course of employment including transportation by the employer for undertaking such journey. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஏன்னா ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு இந்த ஆக்டுக்கு கீழே வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் இந்த ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லும்போது அவங்களோட அந்த ஒர்க்கு பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரிமைசஸை தாண்டி அது போகுமானா அங்கேயும் போகும். அதை தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயி அவங்களோட கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் காரணமாக எந்த இடங்களுக்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடம் எல்லாமே வந்து ஒர்க் பிளேஸ்ன்றதுக்கு கீழே கவர் ஆகும். ஸோ அதை தான் எனி பிளேஸ் விசிட்டட் பை தி எம்ப்ளாயின்றாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஏதாவது ஒரு 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 பர்டிகுலர் மீட்டிங்க்கு வேறு எங்கேயாவது அவங்கள அனுப்புவாங்க. அதுவும் சில கேசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் காரணமாக டூர் அரேஞ்ச் பண்ணி போகிறது கூட இந்த ஒர்க் பிளேஸ்ன்றதுக்கு கீழே எக்ஸ்டெண்ட் ஆகுன்றாங்க. ஸோ இது பார்க்கும்போது அது ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த இடமும் இப்போ இவங்க இதுக்காக ஒரு பொதுவான ஒரு போக்குவரத்து மெத்தடில் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுனா கூட அப்பவும் அவங்க வந்து அந்த ஒர்க்கர்ன்ற கெப்பாசிட்டியில் தான் ஒர்க் பிளேஸ்ன்ற கெப்பாசிட்டி அங்கேயும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் 5. தென் அடுத்து 6 பொறுத்த வரைக்கும் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் ஹவுஸு. ஸோ இது வந்து டுவெல்லிங்கில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குன்றதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் ஹவுஸ்ன்றதில். தென் 2P வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார். இதில் வந்து மேலே பார்த்தது எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டார் அண்ட் கவர்மெண்ட் செக்டார். தென் டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் ஹவுஸ்ன்றது. இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடியது. தென் இவங்க டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ, எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணுறதுக்காக போகிறாங்களோ அது எல்லாமே. இதெல்லாம் தாண்டி இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 நபர்களுக்கு கீழே லெஸ் தென் 10 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சின்ன லெவலில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஓன் பண்ணிருக்கக்கூடிய என்டர்பிரைசஸ் கூட இந்த ஆக்டுக்கு கீழே வந்து கவர் ஆகும். ஸோ அதுதான் 2Pயில் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ன்றதில் இன் ரிலேஷன் டு அ ஒர்க் பிளேஸ் means an enterprises owned by individual or self-employment workers and engaged in the production or sale of goods or providing service of any kind whatsoever, and where the enterprise employees workers, the number of such workers is less than 10. ஸோ ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து 10 ஆர் மோர் தேன் 10 அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ன்றதுக்கு கீழே அப்ளிகபிள் லாக்கு கீழே வந்து போயிடுது. ஸோ லெஸ் தேன் 10ங்கும்போது வந்து அது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ன்றதுக்கு கீழே வருது. ஸோ இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ன்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா அவங்களும் இந்த ஆக்டோட ஆம்பிட்லேருந்து வெளியில் போயிடக்கூடாதுன்றதுனால இதையும் வந்து இந்த ஒர்க் பிளேஸ்ன்றதுக்கு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரையும் சேர்த்துருக்காங்க. அப்போ ஏன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க கூட அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தால் கூட அவங்க இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ன்றதுக்கு கீழெலாம் வந்துருவாங்க. தென் அடுத்து செக்ஷன் 3. இதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு டேரெக்டாகவே முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நோ பர்சன் ஷால் பி சப்ஜெக்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் எனி ஒர்க் பிளேஸ். ஸோ எந்த ஒர்க் பிளேஸ்லையும் எந்த விமனுக்கும் வந்து அவங்கள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாக்கக்கூடாது எந்த நபரும். அடுத்து கிளாஸ் 2ல் கீழே சொல்லியிருக்கக்கூடிய இந்த சப் கிளாஸ் 2ல் வந்து மொத்தம் ஒரு 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 5 விஷயங்களில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து இந்த சர்க்கம்ஸ்டன்சஸை உண்டு பண்ணுறாங்கன்னா அதுவுமே வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்றதுக்கு கீழே அமௌண்ட் ஆகும். என்னெல்லாம் அப்படின்னா, இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் ப்ராமிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இம்ப்ளைடாவோ எக்ஸ்பிளிசிட்டாவோ வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி நேச்சரில் இருக்கிறதும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு கீழே அமௌண்ட் ஆகும். தென் அடுத்து இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் த்ரெட் ஆஃப் டெட்ரிமெண்டல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து சம்மதிக்கலைன்னா இதோட விளைவுகள் மோசமாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து தூக்கிடுவேன், அந்த நேச்சரில் டெட்ரிமெண்டலாக அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அது. தென் இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் த்ரெட் அபவுட் ஹர் ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து
இப்போ இருக்கக்கூடிய வேலையிலேருந்து தூக்கிடுவேன், இல்லை ஃப்யூச்சரில் வந்து ப்ரொமோஷனோ வேறு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காம பண்ணிடுவேன். அந்த மாதிரி அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை வந்து பாதிக்கிற மாதிரியான த்ரெட்டை காஸ் பண்ணுறது. தென் அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் வித் ஹர் ஒர்க் ஆர் கிரியேட்டிங் அண்ட் இன்டிமிடேட்டிங் ஆர் அஃபென்சிவ் ஆர் ஹாஸ்டைல் ஒர்க் என்விரான்மெண்ட் ஃபார் ஹர். ஸோ இது வந்து அவங்களோட ஒர்க்கில் போயிட்டு தலையிட்டு எப்போ பார்த்தாலும் அதை இன்டர்ஃபியர் பண்ணுறது. தென் அதனால் அவங்களால சரியாக வேலை பார்க்க முடியாத ஒரு ஹாஸ்டைலான என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி. தென் அடுத்து ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்மெண்ட் லைக்லி டு அஃபெக்ட் ஹர் ஹெல்த்தி ஆர் சேஃப்டி. அவங்களோட சேஃப்டி அண்ட் ஹெல்த்தியை பாதிக்கப்படுற அளவுக்கு அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் எதையாவது பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுவுமே இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றதுக்கு கீழே அமௌண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 3. தென் சாப்டர் 2ல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 4ல் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்றத ஒவ்வொரு எம்ப்ளாயரும் வந்து கான்ஸ்டியூட் பண்ணணும் ஒர்க் பிளேஸில் அப்படிங்காங்க. ஸோ நம்ம யாரெல்லாம் எம்ப்ளாயர் அப்படிங்கிறது மேலே டெஃபினிஷனில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ எவ்ரி எம்ப்ளாயர் ஆஃப் த ஒர்க் பிளேஸ் ஷால் பை அன் ஆர்டர் இன் ரைட்டிங் கான்ஸ்டிடியூட் அ கமிட்டி டு பி நோன் அஸ் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. ஸோ இது எம்ப்ளாயரோட பவுண்டன் டியூட்டி, மேண்டேட்ரி டியூட்டி ஷால்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்கில் இந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும். சரி, இப்போ இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, சப்போஸ் வந்து ஒரு 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 எம்ப்ளாய் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், பட் அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக வந்து நிறைய இடங்களில் வந்து அவங்களோட ஆஃபீஸை வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்லேயுமே வந்து தனித்தனியாக வந்து இந்த இன்டர்னல் கமிட்டி வந்து அவங்க கான்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடட் கிளாஸ். தென் கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இதில் கான்ஸ்டியூட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஒரு விமன், அவங்க யாராக இருக்கணும்னா சீனியர் லெவல் ஆஃப் ஒர்க் பிளேஸ் எமோங் தி எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிலேருந்து ஒரு நபரை அந்த ஒரு விமனும் எப்படி இருக்கணும்னா சீனியர் லெவல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய விமன், அவங்க தான் வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணணும். இவங்களை யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயர் தான் நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த சீனியர் லெவல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கணும்னா டைரக்ட் கான்டாக்ட் வித் அந்த மேனேஜ்மெண்ட்டு, இன்னொன்று அவங்க வந்து அந்த ஹையரான ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து டினோட் பண்ணக்கூடியது தான் இந்த சீனியர் லெவல் விமன் அப்படிங்கிறத வேர்டு வந்து அதை டினோட் பண்ணுது. தென் அடுத்து இதில் ப்ரொவைடட் கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீனியர் லெவல் விமன் எம்ப்ளாயி அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணலான்னா, வேறு ஏதாவது ஒரு விமனை, அது எங்கேருந்து அப்படின்னா அவங்களுமே சீனியர் லெவல் விமன் தான், பட் அவங்க எங்கேருந்து அப்பாயிண்ட் பண்ணலான்னா அதர் ஆஃபீஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பேங்க் வந்து ஒரு 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 சின்ன ஒரு வில்லேஜில் ஒரு பேங்க் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு சீனியர் லெவல் விமன் எம்ப்ளாயி வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் லெவல் எம்ப்ளாயியை வந்து இதுக்கும் சேர்த்து அவங்க வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து அதர் ஆஃபீஸ்ன்றதுல சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து சில இடங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது ஃபைனான்ஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஹெச்ஆருக்கு தனியாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காகவே இவங்க நிறைய பிரித்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, இந்த இடத்துக்கும் சேர்த்து அப்பாயிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இவங்க பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த ப்ரொவைடரில் சொல்கிறாங்க. தென் அடுத்து ஃபர்தர் ப்ரொவைடரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியும் யாரும் அந்த அதர் ஆஃபீஸோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் வேறு வேறு அதை விட இப்போது சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இங்கே யாரும் இல்லை, மும்பையில் அதோட இன்னொரு ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குன்னா அங்கே இருக்கிறவங்கள சென்னைக்கும் சேர்த்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரியும் வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்றது ஃபர்தர் ப்ரொவைடட் கிளாஸில் வந்து சொல்கிறாங்க. அதே போல் சப்போஸ் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஆள் இல்லை அப்படிங்கும்போது இன்னொரு அதோட இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் யாரும் வந்து இந்த சீனியர் லெவல் விமன் சொல்லக்கூடியவங்க எலிஜிபிள் பர்சன் இல்லை அப்படிங்கும்போது இந்த ஆர்கனைசேஷனோட கனெக்டடாக இருக்கக்கூடிய லிங்க்டு ஆர்கனைசேஷன் இன்னொன்று இருக்குன்னா அந்த இன்னொரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விமனை கூட இங்கே இதுக்கும் சேர்த்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து இந்த ஃபர்தர் ப்ரொவைடரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாட் ஓன்லி இப்போ கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டாருக்கும் நீங்கள் இதை அப்படியே கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசைடிங் ஆஃபீஸர் சொல்லி முடிச்சிட்டாங்க. தென் இதுக்கப்புறம் யார் இருக்கணும் அப்படின்னா நாட் லெஸ் தென் 2 மெம்பர்ஸ். இந்த 2 மெம்பர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா விமன், இவங்களும் விமன் நாட் லெஸ் தென் 2 மெம்பர் ஃப்ரம் அமங்ஸ்ட் எம்ப்ளாயி preferably committed to the cause of women who have had experience in social work or have legal knowledge. ஸோ சோஷியல் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க இல்லை லீகல் நாலேஜில் நல்ல லீகல் நாலேஜ் இருக்கக்கூடிய
நாட் லெஸ் தென் 2 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது அடுத்து அப்போ வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இதுவுமே வந்து எம்ப்ளாயிலேருந்து தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். தென் அடுத்தாப்ப இன்னொரு மெம்பர் இவங்க வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா என்ஜிஓலேருந்து இவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்களும் வந்து அந்த என்ஜிஓ வந்து எப்படிப்பட்ட வேலையில் அவங்க கமிட்டடாக இருக்கணும் அப்படின்னா, அந்த விமன் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து ஃபெமிலியரானவங்க, இல்லைனா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸை வந்து அவங்க அதிகமாக பார்த்தவங்க. ஸோ அந்த மாதிரி நேச்சரில் இருக்கக்கூடியவங்க ஒரு என்ஜிஓலேருந்து ஒரு மெம்பர். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த A to C வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸஸில் சொல்லியிருக்காங்க. தென் இப்போ நான் வந்து 4 பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 4 பேரில் அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோட்டல் மெம்பர் வந்து அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து விமனாக இருக்கணும்னு சொல்லக்கூடியது ப்ரொவைடட் கிளாஸ். தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் இந்த 3 இயர்ஸ் வரைக்கும் இவங்களோட கமிட்டியோட ஆஃபீஸ் வந்து 3 இயர் டென்யூருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 3. தென் கிளாஸ் 4ல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனில் இருந்தெல்லாம் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கான அலவன்சஸ் இதெல்லாமே வந்து ரூல்ஸில் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கோ அந்தபடி இருக்கணும்னு சொல்லக்கூடியது. தென் கிளாஸ் 5ல் இவங்களை எப்போல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்போல்லாம் ரிமூவ் பண்ணலான்றது ஃபஸ்ட்டு எந்த கிரவுண்ட் அப்படின்னா, செக்ஷன் 16 வந்து நம்ம இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த செக்ஷன் 16ல் இருக்கக்கூடிய விஷயங்களை கான்ட்ரவென்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் ரிமூவல். தென் அடுத்தப்போ வந்து அஃபென்ஸுக்கு வந்து கன்விக்ட் ஆகப்படுறாங்க. அப்படி இல்லாட்டி இவங்க மேலே ஒரு அஃபென்ஸுக்காக கேஸ் வந்து இனிஷியேட் பண்ணப்படுது, கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படின்னாலும் அவங்கள வந்து இது பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸில் வந்து இவங்க கில்ட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணப்படுது அப்படின்னாலும், இல்லைனா டிசிப்ளினரி ப்ரொசீடிங் அவங்க மேலே பெண்டிங்காக இருக்குது அப்படின்னாலும் அது ஒரு கிரவுண்டு. அடுத்தப்போ வந்து இவங்க அவங்களோட பொசிஷனை வந்து அப்யூஸ் பண்ணுறது, அதாவது டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரப்ஷனில் இன்வால்வ் ஆகிறது, பார்ஷியலாக நடந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட பொசிஷனை வந்து அவங்க அப்யூஸ் பண்ணுறதன் மூலமாக ப்ரிஜுடைஸ் டு தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை காஸ் பண்ணுறது. ஸோ இந்த நேச்சர் இதெல்லாம் வந்து கிரவுண்ட் ஃபார் ரெஃப்யூசல். ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணலாம் அந்த கிரவுண்ட்லலாம். ஸோ இந்த மாதிரி ரிமூவலில் ஏற்படக்கூடிய வேகன்சியாக இருக்கட்டும், இல்லைனா அதர் கேஷுவல் வேகன்சியாக இருந்தாலும் சரி. கேஷுவல் வேகன்சின்னு சொல்லும்போது இப்போ இந்த ரிமூவலில் தாண்டி மற்ற வேகன்சிஸ், அதாவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, இல்லை அவங்களே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க, அந்த மாதிரி நேச்சரில் வந்து ஒரு வேகன்சி கிரியேட் ஆகுதுன்னா அதெல்லாம் கேஷுவல் வேகன்சி. ஸோ இந்த மாதிரி இந்த நேச்சரில் வரக்கூடிய இந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து திருப்பி இமீடியட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். மேலே சொல்லியிருக்க மாதிரியான ஃப்ரெஷ் நாமினேஷன் மூலமாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த டியில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து செக்ஷன் 5. செக்ஷன் 5ல் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அதாவது இந்த ஆக்டுக்கு கீழே 2 அத்தாரிட்டி நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு அத்தாரிட்டி வந்து இன்டர்னல் கமிட்டி, இன்னொரு அத்தாரிட்டி வந்து இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. இது வந்து செக்ஷன் 5. இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டிக்காகவே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒருத்தங்களா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லி அது யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படிங்கிற இதுக்காக முதல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தங்களை கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். அதில் யாரை அப்பாயிண்ட் பண்ணலான்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இல்லைனா கலெக்டர், இல்லைனா டெபுட்டி கலெக்டர். இவங்கள வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த அப்பாயிண்ட் பண்ணின இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க தான் இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ணுவார். இவர் தான் பண்ணுவார். ஸோ அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆஃபீஸர் வந்து இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 6ல் கிளாஸ் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க, அவர் கான்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை. தென் இதில் வந்து இது யாருக்காக இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. லெஸ் தென் 10 மெம்பர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அது அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காகவும், இன்னொரு கம்ப்ளைண்ட்டை அவங்க எதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயர் மேலேயே கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதுவும் வந்து இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி தான் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் வந்து எம்ப்ளாயர் வந்து மற்ற எல்லாத்தையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை. இப்போ கம்ப்ளைண்ட்டே எம்ப்ளாயர் மேலே அப்படிங்கும்போது அவங்க அதை பார்க்க முடியாது இல்லையா. ஏன்னா அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அதில் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களோட என்கொயரியை முடிச்சுட்டு ரிப்போர்ட்டை வந்து அந்த எம்ப்ளாயர்கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ கம்ப்ளைண்ட்டே அந்த எம்ப்ளாயர் மேலேங்கும்போது இவங்க ரிப்போர்ட் அப்போ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுறதுல அதில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா, அது நான்சென்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னாலும், அதே போல் இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லக்கூடிய அந்த கேடரில் வரக்கூடியவங்களுக்கும் அதில் தொடர்புப்பட்ட கம்ப்ளைண்ட்டை தான் இந்த கமிட்டி வந்து பார்ப்பாங்க.
ஸோ இதுக்காக வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து இந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் அடுத்து கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பிளாக் லெவல்லையும், தாலுக் லெவலில், ரூரல் லெவலில், ட்ரைபல் ஏரியாஸ்லலாம் வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர்னு ஒருத்தரை வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணணும். யார்? டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ எதுக்காகனா இந்த நோடல் ஆஃபீஸர் தான் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு வித்தின் 7 டேஸுக்குள்ளே இந்த நோடல் ஆஃபீஸர் அந்த கமிட்டிக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இது வந்து கிளாஸ் 2ல் இருக்குது. தென் கிளாஸ் 3ல் வந்துட்டு இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பர்டிகுலர் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் இந்த கமிட்டியோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். தென் செக்ஷன் 7ல் வந்து காம்போசிஷன், டென்யூர் அண்ட் அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. இது வந்து இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டியோட டென்யூர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சேர்பர்சன். அந்த சேர்பர்சன் வந்து எமினன்ட் விமன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க் அண்ட் கமிட்டட் டு தி காஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விமன். அவங்க வந்து சேர்பர்சனாக இருக்கணும். தென் அடுத்தாப்ப இன்னொரு மெம்பர். அந்த மெம்பர் வந்து விமன் ஒர்க்கிங் இன் பிளாக் லெவல், தாலுக் லெவல், இல்லைனா தாசில் லெவலில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய, இல்லைனா முனிசிபாலிட்டி இந்த டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விமன். அங்கேருந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாமினேட் பண்ணப்படக்கூடிய ஒரு விமன். அடுத்து இது இல்லாமல் இன்னொரு 2 மெம்பர்ஸ். இதில் அட்லீஸ்ட் ஒரு மெம்பர் வந்து கண்டிப்பாக விமனாக இருக்கணும். இவங்க எங்கேருந்து நாமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, என்ஜிஓஸ்லேருந்து, இல்லைனா வேறு ஏதாவது அசோசியேஷன்ஸ், இந்த மாதிரியான விமன் ரிலேட்டடான ஃபீல்டில் ஃபெமிலியராக இருக்கக்கூடியவங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டான தொடர்புப்பட்ட விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய என்ஜிஓஸ்லேருந்து ஒரு விமன் வந்து 2 விமன், அதில் 2 மெம்பர், அதில் ஒருத்தங்க அட்லீஸ்ட் விமனாக இருக்கணும். அவங்க நாமினேட் பண்ணப்படுறாங்க. தென் அடுத்து இதில் வந்து இந்த 2 மெம்பரை வந்து நாமினேட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் ஒரு நபராவது ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இன் லாவில் நல்ல பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க, இல்லைனா நல்ல லீகல் நாலேஜ் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க அதை என்கொயரி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த லீகல் நாலேஜ் இருந்தால் அவங்களால இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக செயல்பட முடியுன்ற மாதிரி. தென் அடுத்து ஃபர்தராக இன்னொரு ப்ரொவைடட் கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விமன் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு, இல்லைனா ஷெட்யூல் ட்ரைப்ஸு, இல்லைனா பேக்வேர்ட் கிளாஸு ஆர் வேறு ஏதாவது வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ இதில் இருந்து ஒரு விமனை ஒருத்தங்களை வந்து நாமினேட் பண்ணணும். இதில் வந்து ஒருத்தங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். விமனாக இருக்கணும் அவங்க. அது வந்து ப்ரொவைடட் கிளாஸில் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இன்னும் ஒரு எக்ஸஃபிஷியோ மெம்பர் வந்து இந்த கமிட்டியில் இருப்பாங்க. எக்ஸஃபிஷியோ மெம்பர் யார் அப்படின்னா, சோஷியல் வெல்ஃபேர் ஆர் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட். இதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர். இந்த ஆஃபீஸர் வந்து எக்ஸஃபிஷியோவாக இதில் வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷன். இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் இவ்வளோ தான். தென் அடுத்து இவங்களோட ஆஃபீஸ் டேர்ம் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும், அப்பாயின்மெண்ட்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இவங்களோட ஆஃபீஸ் டேர்ம் இருக்கும் அப்படிங்கிறது கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3 பொறுத்த வரைக்கும் இவங்களை எப்போல்லாம் வந்து அந்த இதில் இருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம்லே 16 கான்ட்ரவென்ட் பண்ணுறது, இல்லை அவங்க மேலே ஏதாவது அவங்க கன்விக்ட் ஆகப்பட்டிருக்காங்க, அப்படி இல்லாட்டி பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸுக்காக அவங்க கில்ட்டின்னு சொல்லி முடிவு வந்திருக்கு, அப்படி இல்லாட்டி பெண்டிங் கேஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி அவங்களோட பொசிஷனை அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவலுக்கானது. தென் அடுத்து ரிமூவல் அந்த மாதிரி வேகன்சிஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக ஃபில் பண்ணணுன்றது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 7. தென் செக்ஷன் 8 கிராண்ட் அண்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆஃப்டர் டியூ அப்ராப்ரியேஷன் மேட் பை தி பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இது இந்த ஆஃப்டர் டியூ அப்ராப்ரியேஷன் மேட் பை தி பார்லிமெண்ட் பை லா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து, அதாவது இந்தியாவோட கன்சாலிடேட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டிலிருந்து யாருக்காவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து டொனேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களே இஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க அதுக்காக வந்து ஒரு அப்ராப்ரியேஷன் லா அப்படின்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அதை பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆஃப்டர் டியூ அப்ராப்ரியேஷன் மேட் பை தி பார்லிமெண்ட் பை லா இன் திஸ் பிகாஸ் மேக் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸ் வந்து கிராண்ட் பண்ணலாம். ஸோ அது ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. தென் அடுத்து இந்த ஃபண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஃபண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்சியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செட்டப் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சியை செட்டப் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டை அப்படியே இந்த ஏஜென்சிக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. தென் அடுத்தப்போ இந்த ஏஜென்சி தான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து அந்த பணத்தை அதுக்கப்புறம் பே பண்ணுவார். தேவைப்படுது என்ன அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லும்போது அந்த செக்ஷன் 7க்கு கீழே சப்செக்ஷன் 4ல் உள்ள அந்த
அலவன்சஸ் இதெல்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஃபண்ட் வந்து எப்படி அப்ராப்ரியேட் பண்ணணுன்றதை இதில் சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுக்கு ஆடிட்டு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னா அக்கௌண்ட் ஜென்ரலை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஆடிட் பண்ணணும். தென் இதோட ஆடிட் பண்ணின ரிப்போர்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 4. தென் செக்ஷன் 9 இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் இனிமேல் வருது. இதில் வந்து கம்ப்ளைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இப்போ கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கணும் அப்படின்னா அக்ரீவ்டு விமன் கொடுக்கலாம், ரைட்டிங்கில் கொடுக்கணும். ஸோ நான் பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டு வந்துடுறேன். யார் அக்ரீவ்டு விமன் தான் அக்ரீவ்டு விமன் கொடுக்கணும். சப்போஸ் அவங்களால கொடுக்க முடியலன்னா எக்ஸப்ஷன் பின்னாடி வருது. ரைட்டிங்கில் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். தென் அடுத்து எங்கே கொடுக்கணும்னா இன்டர்னல் கமிட்டி கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி லோக்கல் கமிட்டி அவங்களுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுமோ அங்கே. சப்போஸ் இன்டர்னல் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ண வராத இடங்களில் வந்து லோக்கல் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே. ஸோ அங்கே வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து இவங்க கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் வந்து இவங்களுக்கு நடந்ததுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். சப்போஸ் கண்டினியூங் காஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்குது, 3 மாதம் கழித்து தொடர்ந்து இன்னுமே லாங் பீரியடாக அந்த கண்டினியூங் காஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம சொல்லலையே அந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட்டாக எப்போ அந்த இது இன்சிடென்ட் வந்து கமிட் ஆச்சோ அதுலேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் 1 சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து ரைட்டிங்கில் இவங்களால ஒரு வேளை கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அந்த நேச்சரில் அந்த விமன் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியவங்க இல்லைனா அதில் இருக்கக்கூடிய அந்த சேர் பர்சன் சொல்லக்கூடியவங்க இவங்க வந்து அவங்களுக்கு கொடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற எல்லா அசிஸ்டன்ஸையும் வந்து அந்த விமனுக்கு வந்து சப்போர்ட் வந்து அவங்க கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்டை வேறு ஆளை வச்சு எழுதி கொடுக்கலாம், அந்த மாதிரியான சப்போர்ட்டு. தென் அடுத்து சப்போஸ் வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே அவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரீசன் இருக்குது, அதற்கான ரீசன் இருக்குது, கொடுக்காம இருந்ததுக்கு போதுமான அளவுக்கு காரணம் இருந்ததுன்னா அந்த ரீசனை அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு 3 மந்த்ஸை வந்து டிலேயை வந்து கண்டவுன் பண்ணிவிட்டு கூட அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கான காம்பிடென்சி வந்து இந்த 2 கமிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அண்ட் சேர் பர்சனுக்கு வந்து அந்த காம்பிடென்சி இருக்குது. தென் அடுத்து அக்ரீவ்டு விமனை பொறுத்த வரைக்கும் அவங்களால நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலாவோ இன்கெப்பாசிட்டேட் ஆகிருக்காங்க, அப்படி இல்லாட்டி இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது அவங்களோட லீகலர்ஸ் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது நபர்கள் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வேறு நபர்னால் ரூல்ஸில் எப்படி ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அங்கே சொல்லியிருக்க அந்த நபர்கள் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 9. தென் செக்ஷன் 10ல் கன்சிலியேஷன். இப்போ கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணின உடனே இவங்க என்கொயரி வந்து பண்ணணுன்றது மாதிரி சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு கன்சிலியேஷன். இந்த கன்சிலியேஷனில் இந்த இன்டர்னல் கமிட்டி அண்ட் லோக்கல் கமிட்டி 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் தி அக்ரீவ்டு விமன் சொல்கிறாங்க. அக்ரீவ்டு விமன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணினாங்க அப்படின்ற பட்சத்தில் செட்டில் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து முதல்ல எடுக்கணும். அது வந்து கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்கான ஸ்டெப்ஸு. இப்போ இதில் இந்த கன்சிலியேஷன் அப்படின்னு சொல்லும்போது செட்டில்மெண்ட் வந்து மானிட்டரி பேசிஸில் வந்து செட்டில்மெண்ட் இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு டேரெக்டாகவே ப்ரொவைடரில் சொல்கிறாங்க. ஸோ ப்ரொவைடட் தட் நோ மானிட்டரி செட்டில்மெண்ட் ஷால் பி மேட் ஆஸ் அ பேசிஸ் ஆஃப் கன்சிலியேஷன். ஸோ இப்போ அந்த ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லக்கூடிய பர்சன் இந்த அக்ரீவ்டு விமனுக்கு நான் வந்து பணத்தை கொடுத்துட்றேன், கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி நேச்சரில் வந்து கன்சிலியேஷன் இருக்கக்கூடாது, மானிட்டரி செட்டில்மெண்ட் இருக்கக்கூடாதுன்றது ப்ரொவைடரில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இப்போ செட்டில்மெண்ட் வந்து அரைவ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்டர்னல் கமிட்டி இல்லைனா லோக்கல் கமிட்டி இவங்க என்ன பண்ணணும்னா செட்டில்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்து எம்ப்ளாயருக்கு அப்படி இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். இன்டர்னல் கமிட்டியாக இருந்தால் எம்ப்ளாயருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், லோக்கல் கமிட்டியாக இருந்ததுன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3ல் இந்த செட்டில்மெண்ட் பண்ணினதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட் ஆர்டரெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதோட காப்பீஸை வந்து அக்ரீவ்டு விமனுக்கும் ரெஸ்பாண்டண்ட்டுக்கும் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணணுன்றது கிளாஸ் 3. தென் கிளாஸ் 4 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செட்டில்மெண்ட் அரைவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அப்படின்னும் போது ஃபர்தராக எந்த விதமான என்கொயரியுமே வந்து இந்த இன்டர்னல் கமிட்டியோ லோக்கல் கமிட்டியோ கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 4. ஸோ இதெல்லாமே வந்து செக்ஷன் 10. தென் செக்ஷன் 11ல் இன்கொயரி இன்டூ கம்ப்ளைண்ட். சப்போஸ் இப்போ வந்து செட்டில்மெண்ட் ஆகலை அப்படிங்கும்போது அப்போ ஃபர்தராக என்கொயரி பண்ணி ஆகணும். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வருது. ஸோ அதை தான் சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 10. செக்ஷனுக்கு 10க்கு கட்டுப்பட்டு இப்போ இந்த இன்டர்னல் கமிட்டியோ இல்லை லோக்கல் கமிட்டியோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்பாண்டன்ட் அதாவது ஆப்போசிட் பார்ட்டி ஏன்னா இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி மேலேயும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். எம்ப்ளாயின்ற கேப்ஷனில் இல்லாத ஒரு ஸ்டேஞ்சர் வந்து அந்த ஒர்க் ப்ரிமிசிஸ்குள்ளே வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் காஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்டேஞ்சர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த ஆக்டில் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒர்க் பிளேஸில்
எம்ப்ளாயிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த எம்ப்ளாயிக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயினால அவங்களுக்கு எம்ப்ளாயியோ, எம்ப்ளாயரோ யார் மூலமாவோ அந்த ப்ரிமிசஸ்க்கு சம்மந்தப்பட்டவங்கனால அந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடந்திருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள இருந்து ஒரு கிளையண்ட் ன்ற கெப்பாசிட்டிலயோ, இல்ல வேற ஏதோ ஒரு இதுக்காக அவர் உள்ள வராரு. அவருக்கும் அந்த ப்ரிமிசஸ்க்கும் சம்மந்தம் இல்ல. பட் வேற ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ன்ற கெப்பாசிட்டில ஏதோ ஒரு என்கொயரிக்கோ எதுக்கோ வராரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் காஸ் பண்றாங்கனாலும், அவங்க மேலயும் இந்த ஆக்ட்டுக்கு கீழ வந்து அவங்களும் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதனால இதில் வந்து 2 பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேர் த ரெஸ்பாண்டன்ட் இஸ் அன் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயி மேல தான் இன்னொருத்தங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது, என்கொயரிய வந்து என்கொயரி பண்ணணும். பண்ணிட்டு இந்த என்கொயரி ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நமக்கு அவங்க ரூல்ஸில் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி. தென் என்கொயரியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸ் ரூல்ஸ்னு கான்டக்ட் ஆஃப் சர்வீஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த என்கொயரியை கண்டக்ட் பண்ணும்போது இந்த சர்வீஸ் ரூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் படி இந்த என்கொயரியை அவங்க கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடியது. தென் சப்போஸ் வந்து அந்த மாதிரியான சர்வீஸ் ரூல்ஸ் எதுவும் அந்த ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு எக்ஸிஸ்ட் ஆகலை இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரூல்ஸில் வந்து கவர்மெண்ட் என்ன நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தடில் பண்ணணும். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்ததுல வந்து லோக்கல் கமிட்டி எப்போ வருவாங்க அப்படின்னா, இந்த லெஸ் தென் 10 அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கும்போது தான் லோக்கல் கமிட்டி வருவாங்க. ஸோ இப்போ வந்து இன் கேஸ் ஆஃப் அ டொமஸ்டிக் ஒர்க்கர் தி லோக்கல் கமிட்டி ஷால் பிரைமா பேசி கேஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா, லோக்கல் கமிட்டிக்கு வந்து வந்த கேஸு அங்கே வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர் கொடுத்த கேஸாக இருக்குது. அதில் பிரைமா பேசி கேஸும் மேட் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த லோக்கல் கமிட்டி என்ன பண்ணணும்னா, இம்மீடியட்டாக அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடணும் அவங்க. இது எவ்வளோ நாளைக்குள்ள ஃபார்வர்ட் பண்ணணும்னா வித்தின் 7 days for the registering of case. Act of insulting the modesty of women வந்து செக்ஷன் 507 ஐபிசி. ஸோ அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே கம்ப்ளைண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க அங்கே ஃபார்வர்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட்டை அப்படிங்கிறது. சப்போஸ் வந்து வேறு ஏதாவது ப்ரொவிஷனும் அட்ராக்ட் ஆகுதுன்னா அதுக்கு கீழே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 11 கிளாஸ் 1 சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 2 மேலே வந்து செக்ஷன் 10 வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கூட முடிச்சுக்கலான்றது பார்த்தோம் இல்லையா? சப்போஸ் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எதுவுமே மேட் அவுட் ஆகலை, காம்ப்ரமைஸ் மேட் அவுட் ஆச்சு, பட் அந்த டேர்ம்ஸை வந்து அவங்க ஒபே பண்ணலை, இப்போ கண்டிஷனை வயலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும்போது அப்பவும் என்ன பண்ணணும்னா இந்த 2 கமிட்டியும் வந்து திருப்பி என்கொயரியை கண்டக்ட் பண்ணணும். என்கொயரியை கண்டக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வந்துட்டு ஒன்று அந்த சர்வீஸ் ரூலுக்கு கீழே வந்து அவங்க என்கொயரியை ப்ரொசீட் பண்ணுறதா இருந்தால் பண்ணணும். சப்போஸ் வந்து போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது, நம்ம மேலே பார்த்தாலே டொமஸ்டிக் ஒர்க்கர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்கே ஃபார்வர்ட் பண்ணணும்னு. ஸோ அந்த நேச்சரில் வரக்கூடியதாக இருந்தால் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணணும். இது வந்து அடுத்த ப்ரொவைடரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்தர் ப்ரொவைடரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் என்கொயரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு வந்து கண்டிப்பாக பார்ட்டிஸ்க்கு வந்து கொடுக்கணும். அதே போல் அவங்க கம்ப்ளைண்ட் காப்பி மற்ற இது எல்லாத்தையுமே பார்ட்டிஸ்க்கு வந்து அவங்களோட கேஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே அவங்களுக்கு காப்பீஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த ஃபர்தர் ப்ரொவைடரில் இருக்குது. தென் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் நாட்வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டென்ட் இன் செக்ஷன் 509 இந்தியன் பீனல் கோட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 509க்கு கீழே வந்து கோர்ட் வந்து 509க்கு கீழே வந்து கன்விக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 509 சொல்லியிருக்கிறதுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நிற்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த சட்டத்தின் கீழேயும் இந்த அக்ரீவ்டு விமனுக்கு வந்து தேவைப்படக்கூடிய காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த பேமெண்ட்டை கொடுக்க சொல்லியும் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணலான்னு சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3 வந்துட்டு இன்டர்னல் கமிட்டி வந்து இந்த என்கொயரியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்னல் கமிட்டி ஆஸ் வெல் அஸ் தி லோக்கல் கமிட்டி இவங்க 2 பேருமே இந்த என்கொயரியை கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னா, சிவில் கோர்ட்ஸ்க்குள்ள பவர்ஸ் இருக்கும். சிவில் ப்ரொசீஜர் கோடில் சொல்லியிருக்கக்கூடிய பவர்ஸ் இருக்கும். எது தொடர்பு பட்டு அந்த சிபிசி பவர்ஸ்னால் சம்மன் அண்ட் என்ஃபோர்ஸிங் தி அட்டெண்டன்ஸ் ஆஃப் எனி பர்சன் அண்ட் எக்ஸாமினிங் ஹியூமன் ஓத். ஸோ இது தொடர்பு பட்டு. அடுத்து ரெக்வயரிங் தி டிஸ்கவரி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் இது தொடர்பு பட்டு. அடுத்து எனி அதர் மேட்டர் விச் மே பி ப்ரெஸ்கிரைப். ஸோ இது தொடர்பு பட்டு அவங்களுக்கு சிவில் கோர்ட்டுக்குள்ளே பவர்ஸ் இருக்கும். தென் இந்த 2 கமிட்டியுமே அவங்களோட என்கொயரியை எவ்வளோ நாளைக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னா 90 டேஸுக்குள்ளே அவங்களோட என்கொயரியை முடிச்சிடணும். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 11. தென் செக்ஷன் 12 இந்த என்கொயரி வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது இவங்க சில ஆர்டர்ஸை வந்து பாஸ் பண்ண முடியும் இந்த கமிட்டிஸ். அது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 12 சொல்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் தி அக்ரீவ்டு விமன் ஆர் தி ரெஸ்பாண்டன்ட் டு அதர் ஒர்க் பிளேஸ். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரெமிசஸில் அவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது திருப்பியும் அவங்களே அந்த இடத்துல மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த 2 பேரில் யாரை வேணால் இருக்கலாம், அக்ரீவ்டு விமனை இல்லைனா ரெஸ்பாண்டண்ட்டை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி இது பெண்டிங் என்கொயரி வந்து இவங்க
ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்டர் இருக்குது. அதாவது எம்ப்ளாயர்கிட்ட இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் இவங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது. செகண்ட் அடுத்தாப்ப என்னென்னா, கிராண்ட் லீவ் டு தி அக்ரீவ்டு விமன் அப் டு அ பீரியட் ஆஃப் 3 months. அந்த அக்ரீவ்டு விமனுக்கு 3 மாதம் வரைக்கும் லீவ் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். தென் கிராண்ட் சச் அதர் ரிலீஃப் டு தி அக்ரீவ்டு விமன் ஆஸ் மேபி ப்ரெஸ்கிரைப்டு. இது இல்லாமல் வேறு ஏதாவது ரிலீஃப்ஸுக்கும் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது கிளாஸ் 1. தென் கிளாஸ் 2ல் இந்த மாதிரியான லீவு வந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லையா, 3 மாதம் வரைக்கும். ஸோ இந்த லீவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த அக்ரீவ்டு விமனுக்கு என்னென்ன லீவ்லாம் எடுக்கிறதுக்கு என்டைட்டில்மெண்ட் இருக்கோ அதுக்கு அடிஷ்னலாக இந்த லீவு இருக்கும். ஸோ அந்த லீவை வந்து இது பாதிக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3யை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கமிட்டியும் வந்துட்டு எம்ப்ளாயருக்கு வந்து இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதில் எதையாவது பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு அனுப்பும்போது இம்மீடியட்டாக அவங்க அதை வந்து செஞ்சு கொடுக்கணும். அதுக்கான விஷயங்களை செய்யணும்னு சொல்லக்கூடியது சப் கிளாஸ் 3ல் வந்து சொல்லியிருக்காங்க. இம்மீடியட்டாக அந்த ஆர்டர் அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ரெக்கமெண்டேஷனை அதுதான் வந்து கிளாஸ் 3. தென் அடுத்து செக்ஷன் 3. இப்போ வந்து என்கொயரியை முடிச்சுட்டு ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுறாங்க. இது என்ன ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த என்கொயரியை 2 கமிட்டியுமே வந்து என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க அதை தொடர்புப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டு அவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வந்து எம்ப்ளாயர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது இன்டர்னல் கமிட்டியாக இருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயர்கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இதுவே லோக்கல் கமிட்டியாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். எவ்வளோ நாளைக்குள்ளனா இந்த என்கொயரியை கம்ப்ளீட் பண்ணினதுலேருந்து 10 daysக்குள்ளே. ஸோ இது வந்து கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்ட்டிஸ்க்கும் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் 2ல் சப்போஸ் வந்து இந்த என்கொயரிலாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த அக்ரீவ்டு விமன் சொன்ன மாதிரியான அலிகேஷன் எதுவுமே மேட் அவுட் ஆகலை, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கலை அப்படின்னா இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி எதுவும் என்ன இன்சிடென்ட் நடக்கலை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த எம்ப்ளாயர் வந்து அதுக்கு மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 2. தென் கிளாஸ் 3யை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இந்த கமிட்டி வந்து இந்த மாதிரியான ஒரு அலிகேஷன் சொன்னதெல்லாம் உண்மை, அது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குங்கிற மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயருக்கு வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன். என்ன மாதிரி ஆக்ஷன் அப்படின்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக அதை வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா, மிஸ்காண்டக்டாக ட்ரீட் பண்ணி சர்வீஸ் ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன சர்வீஸ் ரூல் அப்ளை ஆகுமோ அந்த சர்வீஸ் ரூலுக்கு கீழே அவங்களோட சர்வீஸ் மிஸ்காண்டக்டாக அதை ட்ரீட் பண்ணி அதுக்கு தேவைப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்கள் ரெக்கமெண்டேஷனை வந்து கொடுக்கணும். ஸோ சப்போஸ் வந்து அந்த மாதிரியான சர்வீஸ் ரூல் எதுவுமே அந்த பர்டிகுலர் கேஸுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே ரூல்ஸில் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணுன்றது நமக்கு ரூல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுபடி இது வந்து சப் கிளாஸ் 1ல் சொல்லியிருக்காங்க. தென் சப் கிளாஸ் 2ல் வந்துட்டு அந்த மாதிரி சர்வீஸ் ரூலுக்கு கீழே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதை தாண்டி இந்த ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து அவரோட சேலரி ஆர் வேஜஸில் இருந்து பணத்தை டிடக்ட் பண்ணி இந்த அக்ரீவ்டு விமனுக்கு கொடுக்க சொல்லியும் அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் வந்து அந்த ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து சேலரியை வந்து டிடக்ட் பண்ணுறதுக்கோ ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சப்போஸ் சில ரெஸ்பாண்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலையை விட்டுட்டு அப்படியே போயிருப்பாங்க, இல்லை ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி சேலரி அப்போ வேலையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் எங்கேருந்து அவங்கக்கிட்ட ரிசீவ் பண்ணுறது? அந்த மாதிரி சில சூழ்நிலை வரும்போது அப்போ அவங்கக்கிட்ட இருந்து எப்படி ரெக்கவர் பண்ண முடியுங்கிறதையும் அதிலே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்க சேலரியில் இல்லைனா வேஜஸ்லேருந்து டிடக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக டேரெக்டாக அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட இருந்து பணத்தை கொடுக்க சொல்லியும் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சப் கிளாஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட இருந்து பணத்தை வந்து டிடக்ட் பண்ண சொல்லி வாங்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கும்போது அதை யார் மூலமாக அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, லேண்ட் ரெவென்யூ மாதிரி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அந்த லேண்ட் ரெவென்யூ ரெக்கவரி ப்ராசஸ்க்கு கீழே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ரெக்கவர் பண்ண சொல்லி அவங்கக்கிட்ட அதை சப்மிட் பண்ணணும். தென் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த எம்ப்ளாயர் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 13ல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து இவங்க கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட்டை வாங்கின எம்ப்ளாயராக இருக்கட்டும் இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி இமீடியட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வித்தின் 60 daysக்குள்ளே அவங்க தேவைப்படக்கூடிய நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது கிளாஸ் 4ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செக்ஷன் 13. தென் செக்ஷன் 14ல் வந்து
பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் ஆர் மலிசியஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் ஃபால்ஸ் எவிடன்ஸ். இதில் என்ன அப்படின்னா, இந்த அக்ரீவ்டு விமன்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்ளைனன்ட் வந்துட்டு ஒரு ஃபால்ஸான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு சார்பாக யாராவது எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்குறது. அப்படி இல்லாட்டி ஏதாவது டாக்குமெண்ட்டை வந்து ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த செக்ஷன் 14ல் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்டையும் இந்த கமிட்டி வந்து என்கொயரி பண்ணிவிட்டு ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த எம்ப்ளாயருக்கோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கோ வந்து ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும். அதில் அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்குமே வந்து இந்த சர்வீஸ் ரூலுக்கு கீழே அப்ராப்ரியேட் ஆக்ஷனை எடுக்க சொல்லி இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். சப்போஸ் சர்வீஸ் ரூல் அப்ளை ஆகலைன்னா இங்கே ரூல்ஸில் சொல்லியிருக்க மாதிரியான ப்ரெஸ்கிரைப்டு ரூல்ஸில் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த மலிசியஸ் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொவைடரில் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரொவைடட் தட் அ மியர் இன்னபிலிட்டி டு சப்ஸ்டான்ஷியேட் அ கம்ப்ளைண்ட் ஆர் ப்ரொவைட் அடிக்குவேட் ப்ரூஃப் நீட் நாட் அட்ராக்ட் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தி கம்ப்ளைண்ட் அண்டர் திஸ் ஆக்ட்னு சொல்கிறாங்க, அண்டர் திஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபால்ஸ், அதாவது இந்த அக்ரீவ்டு விமன் வந்துட்டு நான் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களால அந்த கேஸை ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரே கிரவுண்டு மட்டுமே அது ஃபால்ஸ் கேஸுன்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது. அதை தான் ப்ரொவைடரில் சொல்கிறாங்க. ஸோ எவிடன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டான எவிடன்ஸ் மூலமாக அவங்களோட கேஸை ப்ரூவ் பண்ணலைங்கிறது இட் இஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஆர் மலிசியஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரொவைடரில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக வந்து இட் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப்டர் என்கொயரி இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொசீஜர் ப்ரெஸ்கிரைப்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக என்கொயரி எடுத்து உண்மையாகவே இது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு மேலே வந்து அவங்க அதற்கான நடவடிக்கை வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ என்கொயரியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உண்மையாகவே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை வேறு யாராவது ஃபால்ஸான வந்து எவிடன்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா சர்வீஸ் ரூலில் சொல்லியிருக்க மாதிரியான மெத்தடில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது அப்ளை ஆகலை அப்படின்னா ரூல்ஸில் சொல்லியிருக்க மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் செக்ஷன் 14. தென் செக்ஷன் 15ல் டெட்டர்மினேஷன் ஆஃப் காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு வந்து எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வந்து கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது 15. என்னென்னதெல்லாம் அப்படின்னா, தி மென்டல் ட்ராமா, பெயின், சஃபரிங் அண்ட் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் காஸ் டு தி அக்ரீவ்டு விமன். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட மென்டல் பெயின், ட்ராமா, இது இல்லாமல் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் இதுக்குன்னு சொல்லி ஒரு இது இந்த கிரவுண்டில் ஒன்று. அடுத்தது வந்து இந்த ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டுன்ற இந்த பிரச்சனை காரணமாக அவங்களுக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னெல்லாம் லாஸ் ஆகிருக்கோ ஸோ அதையும் கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறமா இவங்க சப்போஸ் இந்த ஹராஸ்மெண்ட்னால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இன்கர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும். ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லும்போது அது ஃபிசிக்கலாக ஏற்பட்ட காயத்துக்கானதாக இருக்கலாம், இல்லைனா சைக்காலஜியாக ஏற்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கலாம். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்காகனாலும் சரி அவங்க செலவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டு. தென் அடுத்து இந்த ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்களே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவரால் எவ்வளோ பே பண்ண முடியும், அவங்களோட இன்கம் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து கன்சிடரேஷனுக்கு எடுக்கணும். தென் ரெஸ்பாண்டண்ட்டால் லம்சமாக பே பண்ண முடியுமா, இல்லை அவரால் மந்த்லி பே பண்ண மாதிரியான கெப்பாசிட்டி தான் இருக்குமா. ஸோ அதை தான் ஃபீசிபிலிட்டி ஆஃப் சச் பேமெண்ட் இன் லம்சம் ஆர் இன் இன்ஸ்டால்மெண்ட்டுன்றதை சொல்கிறாங்க. ஸோ காம்பன்சேஷனை டிசைட் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்துகிட்டு அந்த காம்பன்சேஷனை வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும். தென் அடுத்து செக்ஷன் 16, ப்ராஹிபிஷன் ஆஃப் பப்ளிகேஷன் ஆர் மேக்கிங் நோன் கண்டென்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் அண்ட் இன்கொயரி ப்ரொசீடிங். ஸோ இந்த 2 கமிட்டி இருக்காங்க இல்லையா, அந்த 2 கமிட்டியில் நடக்கக்கூடிய 2 கமிட்டியில் கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த கமிட்டியில் கண்டக்ட் பண்ணப்பட்ட என்கொயரி ப்ராசஸ்ஸு, அவங்களுக்கு சப்மிட் பண்ணின ரிப்போர்ட்ஸு, ரெக்கமெண்டேஷன்ஸ் எதையுமே வந்து எங்கேயுமே வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது கிளாஸ் 1. தென் சப்போஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் தி ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பரப்பலாம். அதாவது என்னென்னா, விக்டிமோட நேமையோ எதையுமே வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இப்படி ஒரு பனிஷ்மெண்ட், இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து டு செக்யூர் தி ஜஸ்டிஸ் வந்து இந்த விஷயங்களை வந்து பரப்பலாம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதன் மூலமாக மற்றவங்களும் வந்து அவேர்னஸாக ஓகே நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம போய் இவங்களை அப்ரோச் பண்ணுனா நமக்கு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக வந்துட்டு இதை வந்து டிசமினேட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது கூட விக்டிமோட நேமோ அட்ரஸோ இல்லை அவங்களோட ஐடென்டிட்டி இல்லைனா வேறு எந்த பர்டிகுலர்ஸையும் வந்து வெளியே வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ப்ரொவைடரில் சொல்லியிருக்காங்க.
தென் செக்ஷன் 17ல வந்து பெனாலிட்டி ஃபார் பப்ளிகேஷன் ஆர் மேக்கிங் நோன் கண்டென்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் அண்ட் என்கொயரி ப்ரொசீடிங். ஸோ எந்த பர்சன் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு இந்த 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 கம்ப்ளைண்ட் தொடர்புப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யார் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நபராக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த விஷயத்தை ஏதாவது வெளியில் தெரியறதுக்கு விடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த ப்ரொவிஷனை கான்ட்ரவன் பண்ணினதா ஆகுது. அப்போ அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, சர்வீஸ் ரூல்ஸில் வந்து அவங்களுக்கு என்ன சர்வீஸ் ரூல்ஸில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அது வந்து அப்ளிகபிள் ஆகும். சப்போஸ் சர்வீஸ் ரூல் அவங்களுக்கு அந்த கன்சர்ன் பர்சனுக்கு அப்ளிகபிள் ஆகலைன்ற பட்சத்தில் ரூல்ஸில் சொல்லியிருக்க மாதிரியான பனிஷ்மெண்ட். ஸோ இது வந்து செக்ஷன் 17. தென் அப்பீல் பொறுத்த வரைக்கும் எங்கே போகணும் அப்படின்னா, இது இப்போ உதாரணத்துக்கு நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு சர்வீஸ் ரூல்னு இருக்கும். அதுக்கு கீழே ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் நேச்சரில் தான் அது இருக்கும். அந்த இதுக்கு மேலே ஒரு ஆர்டர் அப்பீல் போகணும் அப்படின்னா, அங்கேயே வந்து அந்த இதுலேயே ஒரு ட்ரிபியூனலையோ இல்லையோ கோர்ட்டையோ அந்த பர்டிகுலர் ஆக்ட்லேயே வந்து அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க அப்பீல் எங்கே போகணும்னு. ஸோ அதன்படி அப்பீல் வந்து போகணும்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்கிறாங்க. So, may prefer an appeal to the court or tribunal in accordance with the provision of the service rules applicable to the said person. Suppose வந்து இப்போ இந்த கேஸுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த நபருக்கு வந்து சர்வீஸ் ரூல்ஸ்லாம் வந்து எதுவும் அப்ளை ஆகாது அப்படிங்கும்போது, இப்போ டொமஸ்டிக் ஒர்க்கரெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குலாம் எந்த விதமான சர்வீஸ் ரூல்ஸும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் சர்வீஸ் ரூல்ஸுன்றது அப்ளிகபிள் ஆகலையோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கே போகணும் அப்படின்னா, நமக்கு இங்கே ப்ரொவிஷன்ஸில் வந்து ரூல்ஸில் என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுபடி யாரை வந்து அப்ளைட் அத்தாரிட்டியாக கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அவங்கக்கிட்ட பண்ணணும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் சப் கிளாஸ் 1. தென் சப் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் அப்பீல் போகிறதுக்கான பீரியட் வந்து 90 டேஸ்க்குள்ளே அப்பீலுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லக்கூடியது சப் கிளாஸ் 2. தென் அடுத்து செக்ஷன் 19ல் டியூட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயர் என்னெல்லாம் எம்ப்ளாயருக்கு டியூட்டிஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டியூட்டி என்னென்னா, ஒரு நல்ல சேஃபான ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அண்ட் ஒர்க் பிளேஸை வந்து எம்ப்ளாயர் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு டியூட்டி. தென் அடுத்து அந்த ஒர்க் பிளேஸோட நல்ல தெளிவான ஒரு கான்ஸ்பிக்யூஸ் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து இங்கே தடைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கமிட்டி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு தொடர்புப்பட்ட ஏதாவது பிரச்சனைனா கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்பிக்யூஸான ஒரு பிளேஸில் வந்து அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. தென் அடுத்து ஒர்க் ஷாப் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதே போல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணணும். எதுக்காகனா இந்த விஷயத்தை வந்து சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை பண்ணணும். தென் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணுன்றாங்க. ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னா என்னென்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி. ஏன் அப்படின்னா, இது எதுக்காக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த கமிட்டியில் இப்போ உதாரணத்துக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, அதில் எம்ப்ளாயியாக அந்த ஒர்க் பிளேஸில் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடியவங்க தானே மெம்பர்ஸாக வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ஜிஓவில் இருக்கவங்களும் மெம்பர்ஸாக வராங்க. இவங்க யாருமே வந்து ஒரு லா குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களோ இல்லை அந்த மாதிரி இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த ப்ரொசீஜரில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ன்றதன் மூலமாக அவங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணணுன்றது இதில் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எம்ப்ளாயரோட டியூட்டி. தென் அடுத்து இந்த இன்டர்னல் கமிட்டி அண்ட் லோக்கல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நெசசரி ஃபெசிலிட்டிஸை வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வந்து எடுத்து என்கொயரி பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய நெசசரி ஃபெசிலிட்டிஸ் வந்து செஞ்சு கொடுக்கணும். தென் அடுத்து ரெஸ்பாண்டன்ட் வந்து ரெஸ்பாண்டன்ட்டும் விட்னஸும் கேஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, கேஸை அட்டன் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதே போல் அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து செக்யூர் பண்ணணும். அதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணுங்காங்க. இது ஏன் அப்படின்னா, இப்போ ரெஸ்பாண்டன்ட் வந்து சப்போஸ் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கார், அந்த ஒர்க் பிளேஸில் உள்ள ஒரு எம்ப்ளாயி தான் ஒரு ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ அவர் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கார். அப்போ அவரை இங்கே நீங்கள் கமிட்டிக்கு விசாரணைக்கு கூப்பிடுறீங்கும்போது அந்த விசாரணைக்கு போகிற டைமில் நீங்கள் லீவு கொடுக்கணும். ஏதோ ஒன்று பண்ணினா தான் அவர் அங்கே போய் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி அவருக்கு தேவைப்படக்கூடிய அசிஸ்டன்ஸ் அண்டு அவரோட ப்ரெசன்ஸை வந்து செக்யூர் பண்ணதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. தென் அடுத்து விமன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா ஐபிசிக்கு கீழே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி நம்ம மேலே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க கேஸ் கொடுக்கறதுக்கு தேவைப்படக்கூடிய அசிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது செக்ஷன் 19ல் சொல்லியிருக்கக்கூடியது. தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்து ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடியதை வந்து சர்வீஸ் மிஸ்காண்டக்டாக அதை ட்ரீட் பண்ணி அதை வந்து அதை தடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் இதுவும் எம்ப்ளாயரோட டியூட்டி.
தென் அதுக்கப்புறமா வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் கமிட்டிஸ் வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுறாங்களா டைம்லி மேனரில் அப்படிங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாமே செக்ஷன் 19. தென் செக்ஷன் 20 பொறுத்த வரைக்கும் 20 நமக்கு அவ்வளோ தேவையில்லை. தென் அடுத்து செக்ஷன் 21 வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து கமிட்டி வந்து சப்மிட் பண்ணணுன்றது, அது எக்ஸாமுக்கு தேவைப்படாது. அடுத்து 22வும் தேவைப்படாது. தென் 23 வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் டு மானிட்டர், இது வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களான்றதை மானிட்டர் பண்ணணுன்றது. தென் செக்ஷன் 24 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவேர்னஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது, தேவையான ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது, அதை வந்து நல்லா பப்ளிசைஸ் பண்ணணுன்றது. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. நம்ம இந்த ஆக்டில் வந்து முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் மட்டும் ஒரு சிலது சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. மேதா கொத்வால், லீலி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். மேதா MEDHA, மேதா கொட்வால் KOTWAL, மேதா கொட்வால், லீலி LELE, மேதா கொட்வால் லீலி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். இந்த கேஸ்லையும் வந்து ஏற்கனவே நம்ம விசாகா கேஸில் கொடுத்த அதே விஷயங்களை வந்து ரீஅஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸை வந்து அந்த விசாகா கேஸோட சேர்த்து அந்த விஷயங்களை வந்து ரீஅஃபார்ம் பண்ண மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். தென் அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆரிலியோனா ஃபெர்னாண்டஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவா. AURELIANO ஃபெர்னாண்டஸ் FERNANDES வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கோவா. இந்த கேஸ் என்னென்னா, இந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் மேலே அங்கே படிக்கக்கூடிய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அந்த ப்ரொஃபஸர் பண்ணினாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. கமிட்டியில் வந்து என்கொயரிக்காக உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து மெடிக்கல் லீவில் இருந்து போயிட்டு கமிட்டியில் போயிட்டு அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பார். ஸோ அவங்களுக்கு வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து அவரை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவரோட ஒர்க்லேருந்து. தென் அதுக்கு மேலே வந்துட்டு அப்பீல் போகும் இல்லை லாஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட், ஆமாம் இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அவர் மெடிக்கல் லீவில் வராமல் இருக்கும்போது அதை வந்து எக்ஸ்பார்ட்டி பண்ணிவிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணுறது தப்பு. அவருக்கு வந்து அவரோட கேஸை வந்து புட் ஃபோர்த் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து பீயிங் ஹியர்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் இது பண்ணணும்னு சொல்லி இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபர்தராக அந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம நிறைய ப்ரொசீஜர் பார்த்தோம். எம்ப்ளாயர் என்ன பண்ணணும், அவங்க அந்த கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுன்றது பார்த்தோம்ல. அந்த ப்ரொசீஜரெல்லாம் வந்து அதில் இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக அதுக்கு நல்லா அந்த எஃபெக்டிவாக அதை செயல்படுத்துறதுக்கு அந்த ப்ரொசீஜரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வெர்சஸ் AK சோப்ரா. அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வெர்சஸ் AK சோப்ரா. இது வந்து அப்பேரல் எக்ஸ்போர்ட் கவுன்சில் அதில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் என்னன்னா, அவரோட பொசிஷனை வந்து மிஸ்யூஸ் பண்ணி என்கிட்ட வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அட்டெம்ப்ட் பண்ணினாருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க மேலே கொடுத்துருப்பாங்க. கன்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்பெக்ஸ் கோர்ட் வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கேஸில் அவர் வந்து 2 விஷயம் இதில் பேசுவார். ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவர் மேலே அலிகேஷனை வந்து உண்மைன்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே அப்பீல் போயிருப்பாங்க. அப்பீலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹைகோர்ட் போவாங்க. ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 2 என்கொயரி ஆஃபீஸர் அண்ட் அப்பலேட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் பாஸ் பண்ணின ஆர்டர் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஹைகோர்ட் வந்து அப்போ சுப்ரீம் கோர்ட் இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க தான் ஆக்சுவலி பேப்பர்ஸை பார்த்து அது நடந்ததா இல்லையான்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. ஸோ அந்த மாதிரி அந்த டிசிப்ளினரி கமிட்டி எடுத்த அந்த ஆர்டரை வந்து அதில் ஹைகோர்ட் தலையிடணும் அப்படின்னா, தலையிடுறதுக்கு தேவையான எவிடன்ஸ் எதுவும் இல்லாமல் அதில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. தென் அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கேஸில் இந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணியிருப்பாருன்னா, நான் வந்து அவங்கள ஃபிசிக்கலாக எதுவுமே டச் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுத்திருப்பார். இந்த ஆக்டுக்கு கீழே அட்ராக்ட் ஆகணும்னா ஃபிசிக்கல் காண்டாக்ட்ன்றது முக்கியம், அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பார். ஸோ அதுக்கு இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கல் காண்டாக்ட்ன்றது தேவையே கிடையாது. ஹைகோர்ட் ஆக்சுவலி அது வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் காண்டாக்ட் வேணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறதுலாம் ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸில் வந்து கொடுக்கக்கூடாது.
ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து தேவையே கிடையாது. அது இல்லாமல் மற்ற விஷயங்களில் கூட அந்த நம்ம அதில் பார்த்தோம்ல, செக்ஷுவல் கலரபிள் நேச்சரில் ஒரு செயல் அவங்க செஞ்சாங்கன்னா கூட இந்த ஆக்ட் வந்து அட்ராக்ட் ஆகுன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது இந்த அப்பரல் கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், இந்த அப்பரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வெர்சஸ் ஏகே சோப்ரா. இந்த கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து தி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஆஃப் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வெர்சஸ் தனுஜா பிரியா பத். தனுஜா பிரியா பத், BHAT. தி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஆஃப் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வெர்சஸ் தனுஜா பிரியா பத். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்ப்ளாயருக்கு வந்து இருக்கக்கூடிய எம்ப்ளாயருக்கு என்னென்ன பவுண்டிங் டியூட்டி இருக்கோ அதெல்லாமே வந்து இது அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு மேண்டேட் பண்ணக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் இது. ஸோ எம்ப்ளாயர் மஸ்ட் ப்ரொவைட் அ சேஃப் வாக்கிங் என்விரான்மெண்ட் ஃப்ரீ ஃப்ரம் sexual harassment and that the employer is responsible for ensuring that the internal complaint committee is constituted and functions effectively அப்படிங்கிறதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எம்ப்ளாயரோட ஒவ்வொருத்தங்களோட மேண்டேட்ரி டியூட்டி. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரீ ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்ற மாதிரியான ஒரு என்வைரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டியதும், இது மாதிரியான கம்ப்ளைண்ட்டை வந்து விசாரிக்கிறதுக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிங்கிறத கான்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதும் எம்ப்ளாயரோட டியூட்டி. ஸோ அதை கண்டிப்பாக அவங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லக்கூடியது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அடுத்து இந்த ஃபிசிக்கல் டச்சு அதெல்லாம் தேவையில்லைன்றது நம்ம இந்த கேஸில் பார்த்தோம் இல்லையா, அப்பரல் கேஸில். அது கூடயே இந்த அப்பரல் எக்ஸ்போர்ட் கேஸ் கூடயே இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் எழுதிக்கோங்க. சஞ்சயானி சர்மா வெர்சஸ் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி. சஞ்சயானி சர்மா வெர்சஸ் நேஷ்னல் இன்சூரன்ஸ் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இதில் வந்து இந்த அப்பரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்னென்னா ஃபிசிக்கல் டச்சோ ஃபிசிக்கல் கான்டாக்டோ எதுவுமே தேவை கிடையாது இந்த ஆக்ட் அட்ராக்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது. ஸோ அது கூட சேர்த்து இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கோங்க. தென் அடுத்து மது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. இதில் இந்த கேஸை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணது இந்த ஜட்ஜு. அதாவது பாஷ் ஆக்ட்டுக்கு கீழே வரக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்ஸை இந்த கமிட்டி தானே இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி எம்ப்ளாயர் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸில் இருக்கக்கூடிய இந்த அஃபென்ஸ், அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணணுமா வேண்டாமான்றது. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, need not be proved beyond reasonable doubt and can be established on the basis of the preponderance of probabilities அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இங்கே ஒன்றும் போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அங்கே போய் கேஸை நடத்தலை. இங்கே வந்து அக்ரீவ்டு விமன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னொன்று, இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு அஃபென்ஸும் கிடையாது. ஸோ இதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் வந்து ப்ரூவ் பண்ணினா போதும், பியாண்ட் ரீசனபிள் டவுட் தேவை கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குங்கிறத அவங்க அதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து விக்டிம் சென்ட்ரிக்கான ஒரு அப்ரோச்சு. ஸோ விக்டிம் சென்ட்ரிக்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அது விக்டிம்க்கு தான் தெரியும். அவங்களோட சப்ஜெக்டிவ் பர்செப்ஷன், அவங்களுக்கு தான் அவங்க என்ன உள்ளே ஃபீல் பண்ணினாங்க, அவங்க அதில் எவ்வளோ ஹியூமிலியேட் ஆனாங்க, அவங்களோட டிக்னிட்டி அண்ட் மாடஸ்டி எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சுன்றது அவங்களோட சப்ஜெக்டிவ் பர்செப்ஷனில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதை அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து மற்ற கேசஸ் மாதிரி ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அந்த ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ப்ரூவ் பண்ணுனா போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இந்த பாயிண்ட்ஸ்லாம். இந்த மது வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. தென் அடுத்து ஸோ அஞ்சலி பரத்வாஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் அதாவது இந்த எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் இமீடியட்டாக எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு கூடியதை வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணி இந்த சட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் இது. அஞ்சலி பரத்வாஜ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. தென் அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் வெர்சஸ் வினோத்குமார். ஐசிஐசிஐ பேங்க் வெர்சஸ் வினோத்குமாரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
அந்த எம்ப்ளாயர் இருக்கிறார் இல்லையா, எம்ப்ளாயருக்கு தான் முதல்ல டியூட்டி குடுக்காங்க. ஒரு செக்ஷுவல் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்த கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதெல்லாம் எம்ப்ளாயரோட டியூட்டி. இப்போ இந்த எம்ப்ளாயர் வந்து இந்த பெர்பட்ரேட்டர் வந்து ஒரு எம்ப்ளாயி கிடையாது. அவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இங்கே அஃபென்ஸை கமிட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து அவரோட லயபிலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆக முடியுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணது இந்த ஜட்ஜ்மெண்ட். ஐசிஐசிஐ பேங்க் வர்சஸ் வினோத் குமார். ஸோ இதில் வந்து அபெக்ஸ் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, employers cannot absolve themselves of liability for sexual harassment by claiming that the perpetrator was not an employee of the organization but a third party or a contractor. ஸோ ஏன்னா இந்த இதில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டிசைட் பண்ணும்போது டெஃபினிஷனை சொல்கிறாங்க. எம்ப்ளாயினா யார், எம்ப்ளாயர்னா யார், ஒர்க் பிளேஸ்னால் என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிக்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஈவன் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து வந்திருந்தா கூட அதனால தான் அந்த ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லும்போது அவங்க இன்னும் எந்த இடத்துக்குலாம் விசிட் பண்ணுறதுக்கு போகிறாங்களோ, டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எந்த இடத்துக்குலாம் விசிட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி போகிறாங்களோ, இல்லை எந்த இடங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வச்சு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்தால் கூட இந்த ஆக்டுக்கு கீழே வருவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பண்ணியிருந்தாங்கன்னா கூட வரும். ஸோ அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் தான் அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணாங்கன்றதை சொல்லி எம்ப்ளாயர் வந்து லயபிலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்கிறது இந்த ஐசிஐசிஐ பேங்க் வர்சஸ் வினோத் குமார் ஜட்ஜ்மெண்ட். தென் அடுத்து வினித் ஸ்ரீனிவாசா வர்சஸ் ஷகாரா இந்தியா ரியல் எஸ்டேட் கார்பரேஷன் லிமிடெட். வினித் ஸ்ரீனிவாஸ்தவா வர்சஸ் சஹாரா இந்தியா ரியல் எஸ்டேட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கேஸில் எம்ப்ளாயர் வந்து ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணணும், எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய நீடு இருக்குது. என்ன அப்படின்னா, 0 டாலரன்ஸ் பாலிசி டுவர்ட்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இது வந்து எம்ப்ளாயர் அதாவது அந்த ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல 0 டாலரன்ஸ் பாலிசி டுவர்ட்ஸ் தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எம்பசைஸ் பண்ண வேண்டிய நீடு வந்து எம்ப்ளாயருக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்ப்ளாயரை வந்து லயபிலிட்டி ஆக்குறாங்க இல்லையா அந்த சட்டத்துக்கு கீழே. எம்ப்ளாயரை லயபிலிட்டி ஆக்கும்போது அவங்க என்ன லயபிலிட்டி அவங்களுக்கு வருதுன்னா, நெக்லிஜென்ஸ் கண்டக்ட் பண்ணினதுக்கான லயபிலிட்டி. ஸோ அதை சொன்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து கமாலிஜித் கவுர் வெர்சஸ் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். கமல்ஜித் கவுர் வெர்சஸ் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். இந்த கேஸில் வந்து எம்ப்ளாயர் வந்து நெக்லிஜென்ட்டுக்காக அவங்கள லைபிள் ஆக்கணும். அவங்க இதெல்லாம் பண்ணாமல் விடுறாங்கும் போது நெக்லிஜென்ட்டுக்கான லைபிலிட்டி அதை சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இது. தென் அடுத்து இந்த ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் மாலபிகா பட்டாச்சாரியா வெர்சஸ் விவேகானந்தா காலேஜ். டாக்டர் மாலபிகா பட்டாச்சாரியா வெர்சஸ் விவேகானந்தா காலேஜ். இந்த கேஸில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேம் ஜெண்டராக இருந்தால் கூட அவங்க மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் இது. ஏன்னா விமன் தான் ஆப்வியஸாக விமன் வந்து கம்ப்ளைனண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து விமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கானது. ஸோ அந்த விமன் இன்னொரு விமனுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ண முடியுமானா ஆப்வியஸாக ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா இங்கே வந்து அந்த விமனை வந்து ஹியூமிலேட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து அவங்களோட டிக்னிட்டியை வந்து கட்டைல் பண்ணக்கூடாது, டிக்னிட்டியை வந்து என்ன சொல்கிறது மதிக்காமல் போகக்கூடாதுன்றது தானே ஆக்டோட ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் அவங்களோட டிக்னிட்டியை வந்து இன்னொரு விமன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ரெஸ்பாண்டண்ட்டாக விமன் கூட வர முடியும் அப்படிங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. டாக்டர் மால்பிகா பட்டாச்சாரியா வெர்சஸ் விவேகானந்தா காலேஜ். So a respondent of the same gender as a complainant, clarifying that the act covers the same gender harassment. So same gender harassment-ஐயும் இந்த act cover பண்ணும் அப்படிங்கிறது. Even though it's aimed at women, the act defines the person and aggrieved women allows the interpretation. So இங்கே விமன் அந்த பர்சன் அப்படிங்கிறதுக்கும் இந்த அக்ரீவ்டு விமனுக்குன்றதுக்கும் நம்ம அந்த அக்ரீவ்டு விமன்னா யாருங்கிறத நம்ம டெஃபினிஷனில் பார்க்கும்போதே அந்த டெஃபினிஷன் இட் செல்ஃப் அலோ டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் தி ரெஸ்பாண்டன்ட் ஹூ இஸ் அ விமன் அப்படிங்கிறது அதை டெஃபினிஷனை பார்க்கும்போதே தெரியுதுங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இவ்வளோ தான். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.